அவர் சுத்தி அல்லது மறுமாற்ற இயக்கத்தை செல்லுலர் சிறையிலேயே தொடங்கினார். அவர் சொன்னார், ஆமா, இதற்கு தேவையானது என்னவென்றால், நான் உங்களுக்கு அர்க்கியமும் துளசியும் கொடுக்கிறேன். இந்த விஷயங்களை செய்து கீதையிலோ துளசி ராம்சரித் மானசிலோ சில ஸ்லோகங்களை உச்சரித்தா நீங்கள் ஹிந்துவாகி விடலாம். அவரது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு முக்கியமானது எண்ணிக்கை பலம்தான். அவர் அதிக மத பிராணியானவராகவே இல்ல. அது ஒரு ஒரு அவரது இந்துத்துவாவிலும் கூட அவர் நாத்திகனாக மாறினாரா என்ற பல்வேறு கருத்துகள் உள்ளன. உண்மையிலே யாருக்கும் தெரியவில்லை. அஷ்டபுஜா பவானிய வேண்டி பின்னர் நாத்திகனாக மாறியது வரை பல்வேறு கதைகள் உள்ளன. ஆனா அவர் இந்துத்துவா பற்றிய தனது புத்தகத்துல கூட இது மதமான இந்து மதத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது என்று அவர் சொல்கிறார். மேலும் ரரஞ்சி குறிப்பிட்டது போல இது ஒரு புவியியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை பற்றியதுதான். அதில் அந்த அந்த காலத்துல ஆரிய சமாஜி, சனாதனிகள், ஜைனர்கள், புத்தர்கள், சிக்கள் நாம் எல்லோரும் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம். இல்லையெனில் அந்த காலத்தில் நடந்து வரும் சீர்திருத்தர்களை பார்த்தா அவர் சடங்குகளுக்கு எதிரானவர். சடங்குகளுக்கு எதிரானவர். சிலர் அவரை நாத்திகனும் சொல்றாங்க. அதை பத்தி பல்வேறு கருத்துகள் உள்ளன. நான் அதுல இறங்க விரும்பவில்லை. அதனால் அதுதான் அவரது இந்துத்துவம் அது உள்ளடக்கியதாக இருந்தது. அதாவது அவர் சொல்வது போல அசிந்து சே சிந்து பரியந்தா, இண்டஸ் நதியிலிருந்து கடல் வரை இந்த நிலத்தை தன் புண்ணிய பூமி மற்றும் பித்ருபூமி என்று கருதும் யாரும் பித்ருபூமி என்று மீண்டும் மக்கள் அதை குழப்பி அது நாசி கருத்து பித்ருபூமி என்றால் ஃபாதர்லேண்ட் என்று சொல்கிறார்கள். பித்ரி என்பது அப்பா அல்ல, அது நம் முன்னோர்கள். நீங்க பித்ருபக்ஷத்துல பூஜை செய்கிறீர்கள் பித்ரு. அதனால் இதுதான் நம்ம முன்னோர்களின் நிலம்.